என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் வந்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு மனிதனையும் நினைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு என் நிலைமை சாதாரணமாக இருக்கிறது, இன்றைக்கு நான் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேனே, இன்றைக்கு என்னை யாரும் கண்டு கொள்ள மாட்டுகிறார்களே, என்னை அசட்டை பண்ணுகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்க்கலாம்.
நீங்கள் மனதில் வேதனைப்படலாம். உங்கள் மனம் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், நீ முடியாதுன்னு சொல்றியா? என்னால முடியாது, இதை செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றார் முடியும் என்று சொல்றார். இன்றைக்கு யாராக இருந்தாலும் பிரியமானவர்களே, உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. எந்த மனிதனாலையும் தடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை எப்படி என்று சொல்லி கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். அந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை துதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர். தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களால் முடியாது என்ற சூழ்நிலையிலும் அதை முடிய வைக்கிறவராய் இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மனிதன் பலவீனமானவன், அவனை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே உம்மாலே எல்லாம் செய்ய முடியும் என்றது ஆண்டவரே இந்த நாளில வேத வசனம் சொல்லுகிறது. அதன்படி கர்த்தர் எங்களை நீர் நினைத்திருக்கிறீர். எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. இந்த 6 மாதங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது அப்பா. உம்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வது ஆண்டவரே உம்முடைய கிருபை அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. கர்த்தர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது ஆண்டவரே. எங்களை குறித்தது, எங்கள் குடும்பத்தை குறித்தது ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தை குறித்தது, மற்ற எல்லார் குடும்பத்தையும் கர்த்தர் நீர் நினைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாரையும் நீ கர்த்தர் கைவிட மாட்டீர், ஒரு நாளும் கைவிட மாட்டீர். அவர்களை தூக்கி எடுப்பீர். ஆகையினாலே கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என் தேவன் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த துதி பலிகளை என் ஆண்டவரும் என் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இந்த ஜெபம் எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி நான் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். ஜெபம் செய்யும் போது எப்படி வாழ்க்கை மாறுகிறது. தானியேல் ஜெபம் செய்யும் பொழுது என்ன மாற்றம் ஏற்பட்டது, அன்னாள் ஜெபம் செய்யும் பொழுது என்ன மாற்றம் ஏற்பட்டது, ஆபிரகாம் ஜெபம் செய்யும் போது என்ன மாற்றம் ஏற்பட்டது. இந்த ஜெபத்தினால் வரும் ஆசீர்வாதத்தை குறித்து நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே எங்களோடு கூட இடைபடுவீராக. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்க ஆண்டவரே கர்த்தாவை பலப்படுத்தும்படியா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வேத வசனங்கள் எங்களையும் புடமிடும்படியா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, ஜெபத்தால் வரும் ஆசீர்வாதம். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அன்னாளுடைய வாழ்க்கையில அவங்களை ஏளனமாக பேசினாங்க. அவங்கள சக்களத்தி குழந்தை இல்லை என்பதற்காக அவங்களை அவ்வளவு வேதனைப்படுத்தினார்கள், அவங்களை அவ்வளவு அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அவங்களுடைய முகம் துக்க முகமாய் இருந்தது. அந்த துக்க முகத்தை மாற்ற ஒருவரால் தான் முடியும். குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது கர்த்தரால் தான் முடியும். கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பது அவரால் தான் முடியும். அந்த சூழ்நிலையில இந்த அன்னாளுடைய முகம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, துக்க முகமாய் இருந்தது. தன்னுடைய கணவர் அன்பாக நேசிக்கிறார், இருந்தாலும் அவர்களுக்கு என்ன ஒரு மனதிலே வேதனை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, குழந்தை இல்லையே,
என்று சொல்லி வேதனை. இந்த கடந்த நாட்களில் கூட சிலர் நான் சந்தித்து வந்தேன். நல்ல வசதியாக இருக்கிறாங்க. அவங்க என்னிடத்துல சொல்லும் பொழுது, என்னிடத்துல பகிர்ந்து கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரதர், என்னுடைய மகளுக்கு திருமணமானது, என்னுடைய மகனுக்கு திருமணமாகி 3 வருடங்கள் ஆகிறது, இன்னும் குழந்தை இல்லை என்று சொல்லி அவர்கள் என்னோடு கூட அங்கலாய்த்து கொண்டார்கள். அவங்க ஒருத்தர் சொன்னாங்க, மேரேஜினுடைய கம்ப்ளீஷனே எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியத்துல தான் வருதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இதே சூழ்நிலையில் தான் அந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலையும் இருந்துச்சு. அன்னாளுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லை என்றதுனாலே அற்பமாக எண்ணப்பட்டார். அவர் ஒவ்வொரு நாளும் துக்கமுகமாக இருந்தார். ஆனால் கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். அந்த துக்க முகத்தை மாற்றி ஆசீர்வதித்தார். குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். இந்த நாளில் அந்த வசனத்தை நாம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னா 1 சாமுவேல் 1:17. என்ன சொல்ல, அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். 18வது வசனம், 1 சாமுவேல் 1:18. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இன்றைக்கும் பிரியமானவர்களே, தேவனிடத்திலே நாம் சென்று நம்முடைய வேண்டுதலை நாம் அவரிடத்திலே சமர்ப்பித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த வேண்டுதலுக்கு தேவன் பதில் கொடுப்பார் என்ற அந்த உறுதியான மனம் நமக்கு இருக்க வேண்டும். எப்படி அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த வஸ்திரத்தை தொடுவதற்கு முன்பாகவே என்ன நினைக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் சுகமாய் விடுவேன். அந்த வஸ்திரத்தை, யாருடைய வஸ்திரத்தை நான் தொட போகிறேன்? இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை நான் தொட போகிறேன், நிச்சயமாகவே நான் சுகமாய் விடுவேன். அந்த 100க்கு அதிபதி சொல்றான் பாருங்க. அந்த 100க்கு அதிபதி என்ன சொல்றான்? நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலையால் சுகமாய் விடுவார் சொல்லி ஆண்டவர் அந்த விசுவாசத்தை மெச்சிக்கொள்ளுகிறார். அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீகளுடைய விசுவாசத்தையும் மெச்சிக்கொள்ளுகிறார். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அன்னாள் அதை சொன்ன உடனே, அவர் சொன்ன உடனே, இவர் ஜெபம் செய்யும் பொழுது அந்த ஏலி அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரர் பார்த்து சொல்லுகிறார், சொல்லும் பொழுது அவளுடைய உள்ளத்திலே ஒரு விசுவாசம் வந்து விட்டது. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் என்ன செய்வார், நம்முடைய குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம், அல்லது உங்களுடைய தேவைகளை குறித்து அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஜெபத்தை குறித்து எங்களுடைய டைரக்டர் கூட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, மோர் பிரேயர் மோர் பவர், லெஸ் பிரேயர் லெஸ் பவர், நோ பிரேயர் நோ பவர். அப்போ இந்த பிரேயருக்கு நான் அதிகமான பிரேயருக்கு வல்லமை உண்டு, கொஞ்சம் பிரேயருக்கு கொஞ்சம் வல்லமை உண்டு. பிரேயரே இல்லைன்னா வல்லமையே கிடையாது. ஆகையினாலே இந்த ஜெபம் வல்லமை உள்ளது. எத்தனையோ வருடம் குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட தேவன் ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றி இருக்கிறார். ஆபிரகாம் உடைய வாழ்க்கையில் அது நடந்தது. இந்த அடுத்த சம்பவம் பாருங்க. ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 15:3. ஆபிரகாம் சின்ன ஜெபம் ஆண்டவர்கிட்ட பேசுற போதே சொல்லுகிறார் பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. இது சின்ன ஜெபத்தை கூட கேட்பாருங்க ஆண்டவர். உங்களுடைய இருதய அங்கலாய்ப்பை கூட கேட்பார். உங்க மனதில் நினைக்கும் பொழுது கூட கேட்பார். இங்க பார்த்தீங்கன்னு சொன்ன பாருங்க. ஆபிரகாம் சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 15:3. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. என்ன சொல்றாரு? புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றார். என்ன சொல்றாரு? நீங்க எனக்கு புத்திர சுகாரம் கொடுக்கல கேட்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆனா ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் நினைத்திருக்கிறது வேறு, ஆபிரகாம் நினைத்தது வேறு.
ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் பொழுதே ஆபிரகாமை குறித்ததான எல்லாவற்றையும் அவர் தீர்மானித்து விட்டார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்களை தேவன் அழைப்பதற்கு முன்பாகவே, உங்களை தாயின் கருவிலே முன்குறித்தது முன்பாகவே எல்லாவற்றையும் தீர்மானித்து வைத்து விட்டார். ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தேவை இருக்கிறது, இந்தந்த வயதில் இவர்கள் இப்படி இப்படி இருப்பார்கள், இவர்கள் மரிக்கும் தருவாயில் எப்படி இருப்பார்கள் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஆகையினால்தான் ஆபிரகாம் நினைத்திருப்பார், நமக்கு வயதாகிவிட்டது, இந்த வயதிலே நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்று சொல்லி அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் அவர் ஆண்டவர் இடத்துல கேட்கிறார். எந்த வயதுல கேட்கிறார்? 90 வயதுல கேட்கிறார். அவர் எனக்கு சுதந்திரம், அதாவது என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு புத்திர சுகாரம் இல்லையே என்று கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் சொல்ற பதில் பாருங்க, ஆதியாகமம் 15:4 சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொன்னார். என ஈசாக்கை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அந்த ஆபிரகாமுக்கு தெரியாது அவருக்கு ஒரு ஈசாக் என்ற மகனை தேவன் கொடுக்க போறார் என்று சொல்லி. இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஜெபித்து ஜெபித்து ஜெபித்து, என்ன என்னுடைய பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லையே, இன்னும் என் மகளுக்கு இன்னும் இந்த குழந்தை பாக்கியம் வரவில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். நிறைய இடத்துல நான் பார்க்கிறேன். நிறைய பேர் இந்த ஜெப குறிப்பை தான் சொல்றாங்க. என் மகனுக்கு, என் மகளுக்கு, என் மருமகளுக்கு, என் பேரனுக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பாக்கியத்தை குறித்து பேசுறாங்க. இன்னைக்கு குழந்தை பாக்கியம் கர்த்தரால் வரும் சுதந்திரம். என்னுடைய மகனை கூட நான் சிறு வயதுல சரியா நேசிக்கவில்லை. நான் உண்மையிலேயே அதை நினைச்சு நான் வேதனைப்படுறேன். அந்த சிறு குழந்தையை நான் தூக்கி கொஞ்சி அதை வளர்க்கிற விதமே ஒரு பெரிய ஒரு இன்பமான வாழ்க்கை. அது சிலருக்கு கிடைக்கிறது, சிலருக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. ஆனால் இந்த குழந்தை பாக்கியம் இல்லை என்பதனாலே எப்படி இருக்குது பாருங்க ஒவ்வொரு சூழ்நிலையில. ஆபிரகாமுடைய ஒரு வார்த்தை எப்படி இருக்குது, சீமானா இருக்கிறார், ஆனால் ஆபிரகாமுடைய மன வருத்தம் என்ன, அவருக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி. இன்னைக்கு நாம குழந்தைகளை பெற்று விடுகிறோம். சாதாரணமாக அனாவசியமாக குழந்தைகளை பெற்று எங்கெங்கேயோ போட்டு விட்டு போய் விடுகிறார்கள். அதனுடைய அருமை அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு குழந்தையை பெற்று எடுப்பது எத்தனை கடினமானது என்று சொல்லி ஒரு பெண்களை கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு குழந்தை பிறப்பது அவ்வளவு கடினம். மறு உயிர் வருவது போல இருக்கும் ஒரு பெண்ணுக்கும். அவ்வளவு கடினப்பட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு பெற்றோர்களை பார்த்து பேசுகிற விதங்கள் சிலரிடத்தில் வேறு விதமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் தான் இது. ஆண்டவர் கொடுத்த ஈவு. அதை ஆபிரகாம் கேட்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அவர் சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 15:5 பாருங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்விதமாய் இருக்கும் என்றார். இன்றைக்கு ஒவ்வொரு சந்ததியும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு தனி மனிதனாக இருந்த ஆபிரகாமை அழைத்தார். விக்கிரகத்துக்கோடு கூட இருந்த ஆபிரகாமை அழைத்தார், ஆசீர்வதித்தார், வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கொடுத்தார். அது நிமித்தம் இந்த பூமி முழுவதும் அவ்வளவு ஆசீர்வாதத்தை பெருகு செய்யும்படி செய்தார். இந்த நாளிலும் நம்மை குறித்தும் தேவன் நினைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை குறித்து நினைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒண்ணுமில்லையே என்று நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறார்கள் என்று சொல்லி இருக்கலாம். இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் கலங்கி கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு வேலை இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்,
நான் செய்ய நினைத்தது தடைபடாது. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. நீ எதை குறித்தும் கவலைப்படாதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் அதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரவற்ற பிள்ளைகளையும் தேடி அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகையினாலே இந்த நாளிலும் இந்த ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது பாருங்க. ஆபிரகாம் இன்னொரு இடத்துல சொல்லும் போது பாத்தீங்கன்னு சொன்னா, லோத்துக்காக அவர் மன்றாடுகிறார். அந்த சோதம் குமாராக அழிக்க வரும் பொழுது ஆபிரகாம் அப்படி ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். ஆனால் ஆண்டவர் அந்த ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு லோத்தை காப்பாற்றுகிறார். ஆனால் லோத்தினுடைய மனைவி என்ன செய்தால், இந்த ஆசீர்வாதத்தை பார்த்து திரும்பினால் உப்பு தூணாக மாறிவிட்டாள். கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருக்கு சொல்லும் பொழுது கீழ்ப்படியும் போது அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக நம்மளுக்கு வந்து பலிக்கும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இந்த நாளிலும் ஜெபம் துக்க முகத்தை மாற்றுகிறது. ஜெபம் நீண்ட நாள் சோகத்தை மாற்றுகிறது. எப்படியெல்லாம் நம்மளை தேவன் நடத்தி கொண்டு வருகிறார் பாருங்க. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்ப்பா இருக்குங்க. இது நடக்காத போலயே இருக்கும். ஆனா நிச்சயமா நம்ப முடியாது. காற்றும் படகுல அவங்க இருக்கிறாங்க சீடர்கள். காற்றும் என்னது அலையும், கடல் கொந்தளிக்கிறது. ஆனா அந்த சூழ்நிலையில் அவர்கள் நிச்சயமாக மரித்து விடுவோம் என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். லாசர் மரித்துட்டாங்க, ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அந்த லாசருவை வந்து ஆண்டவர் உயிரோடு எழுப்ப போறன்றது அவருக்கு தெரியும். ஆனால் தாமதமாய் வந்து அதை செய்கிறார். இன்றைக்கு ஆபிரகாம் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டிருக்குது. ஏன்னா ஆபிரகாமுக்கு சொன்ன உடனே, இது என்ன ஏதோ சொல்றாரு, இந்த வயசுல நம்மளுக்கு குழந்தை பிறக்குமா, என்னுடைய வயது இவ்வளவு ஆயிடுச்சுன்னு எனக்கே தெரியும், இந்த வயதுல எனக்கு குழந்தை பிறக்குமா என்று சொல்லி அவர் கேள்வி கேட்டிருக்கலாம். இல்ல அவர் மனதில் நினைத்து கொண்டிருக்கலாம். சாரால் அதை தான் நகைத்தார்கள். இந்த வயதுல எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா, பெண்களுக்குரிய வழிபாடு எனக்கு நின்று விட்டது, இப்பொழுது எனக்கு குழந்தை பிறக்குமா என்று சொல்லி அவர்கள் நகைத்தார்கள். ஆனால் கர்த்தர் அதை செய்து காட்டினார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த சூழ்நிலையிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு வேதனையின் சூழ்நிலையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. எப்படி இந்த ஆபிரகாம் அந்த வயதான சூழ்நிலையிலும் விசுவாசித்தாரோ, இன்றைக்கு நாமும் நமக்கு எதிர்ப்பான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது, நம்மளுக்கு விரோதமாக சில காரியங்கள் நடக்கும் பொழுது, அந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் அதை செய்தார். சூழ்நிலைகள் எதிர்ப்பாக இருந்த பொழுது அவர் ஜெபத்திற்கு நிச்சயமாகவே ஆண்டவர் பதில் கொடுத்தார். அந்த பதில் நிச்சயம் நிறைவேறும் என்பதை அவர் விசுவாசித்தார். அதை கர்த்தர் நீதியாக எண்ணினார். அவர் ஒரு நீதிமானார். விசுவாசத்தின் தகப்பனாக இன்றைக்கு அவர் இருக்கிறார் ஆபிரகாம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம் பாருங்க. ஆதியாகமம் 33:15. அப்பொழுது ஏசா என்னிடத்தில் இருந்து, இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா யாக்கோப்புடைய ஜெபம். ஏசா வந்து எப்படியாவது நம்மளை கொண்டு போட்டுருவாரே, தன் சகோதரனுக்கு நம்ம செய்த தீங்கு நிமித்தம் நம்மளை கொன்று போட்டு விடுவார் என்று சொல்லி தேவனிடத்தில் ராம் முழுவதும் ஜெபிக்கிறார். கர்த்தர் அது நிமித்தம் அவரை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோப்பு என்ற எத்தனை இஸ்ரவேலாக மாற்றுகிறார். பாருங்க, இந்த சூழ்நிலை அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். கர்த்தர் யாக்கோப்பை குறித்து முன்குறித்து விட்டார். யாக்கோப்புக்கு என்ன பண்ண போறன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் யாக்கோப்புக்கு பயம் என்ன, நம்மளுடைய சகோதரனுக்கு நம்ம செய்த தீங்கு நிமித்தம் நம்மளை கொன்று போடுவானே, தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். ராம் முழுதும் மன்றாடுகிறார். கர்த்தர் அவரை
அந்த ஜெபத்தின் நிமித்தம் அவர் சகோதரனிடத்திலும் சமாதானமாகும்படி செய்து அவரை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றிவிட்டார். இன்றைக்கு இந்த 12 கோத்திரங்கள் அந்த யாக்கோப்பின் பெயர் மாற்றப்பட்ட இஸ்ரவேலின் கோத்திரங்களாக மாறியது. 12 கோத்திரங்கள். தேவனுடைய நோக்கம் வேற, தேவனுடைய செயல்கள் வேற, அவருடைய வழிகள் வேற. ஆகையினாலே இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவனுடைய கூக்குரலை அவர் கேட்பார். எகிப்து தேசத்திலே அடிமை தனத்திலே இருந்து அவர்கள் இட்ட கூக்குரலை கேட்டார், அவர்களை விடுதலையாக்கினார். இன்றைக்கு யாராக இருந்தாலும் பிரியமானவர்களே, உங்களுடைய கூக்குரலை கேட்கிற ஒருவர் இருக்கிறார். உங்கள் துக்கங்களை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். இந்த உலகத்தில் மனிதனாக பாடுபட்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே நம்மளை மீட்டெடுப்பார். நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த யாக்கோப்புனுடைய சம்பவம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 33:16. அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயீருக்கு போனான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆதியாகமம் 33:15. அப்பொழுது ஏசா, என்னிடத்தில் இருந்து ஜனங்கள் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான். அதற்கு அவன், அது என்னத்திற்கு? என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்றான். பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஏசாவுக்கிட்ட எனக்கு நீங்க என்ன எதுவும் செய்யாம விட்டுட்டால் போதும். அதுக்கு முன்பாகவே ஏசாவுடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றிவிட்டார். அவனுடைய அந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றிவிட்டார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை உங்கள் பட்சத்தில் வர வைப்பார். இந்த நாளில் சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு இந்த இடத்துல யாக்கோப்பினுடைய ஜெபத்தின் நிமித்தம் அவர் உயிர் மட்டும் பாதுகாக்கப்படவில்லை, அவர் மூலியமாக ஒரு சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார். 12 கோத்திரங்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஜெபத்தால் வருகிற ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமம் 33:10. யாக்கோப்பு சுக்கத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டார். அவனுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ரூத்து அவளுடைய மன்றாட்டு என்ன என்று தெரியாது. ஆனால் அவள் ஒரு தேவைக்காக வருகிறாள். அந்த இடத்துல ரூத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய எண்ணத்திலே, அந்த ஏக்கத்திலே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்கள் இருதயத்தின் ஏக்கத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் உங்கள் இருதயத்திலே நீங்கள் தேவனிடத்திலே மன்றாடுவீர்கள் என்று சொன்னால், எனக்கு இன்றைக்கு ஏதாவது வாழ்வு கிடைக்குமா, இன்றைக்கு ஏதாவது என் வாழ்க்கையில மாற்றம் கிடைக்குமா என்று சொல்லி உங்கள் இருதயத்திலே, ஆண்டவர் மனிதனும் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். ஆகையினாலே இந்த இருதயத்தின் அங்கலாய்ப்பை அறிந்தவர், இந்த இருதயத்தின் வேண்டுதலை அறிந்தவர் தேவன் இங்க ரூத்துக்கு பதில் கொடுக்கிறார். பாருங்க, ரூத் 2:12 பாருங்க. உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தருக்கு உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். பாருங்க, போவாஸ் அங்க ஏற்படுத்தி விட்டார். எப்படி இந்த இடத்திலே நம்ம யாக்கோப்புக்கு ஏசாவுடைய இருதயத்தை மாற்றினாரோ, அதே போல இந்த இடத்துல என்ன பண்றாரு? போவாசனுடைய இருதயத்திலே அவர்களுக்கு தயை கிடைக்கும்படி செய்வார். இன்றைக்கும் நமக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் யாரிடத்தில் போவது, யாரை போய் பார்ப்பது என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஒரு வேலைக்காக முயற்சி செய்யும் பொழுது, அல்லது திருமண காரியத்துக்காக முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் எங்கு செல்லலாம், எப்படி போகலாம் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால்
அதற்கேற்ற ஆளை அவர் உங்களுக்கு அனுப்புவார். இன்றைக்கு ரூத்தினுடைய வாழ்க்கையை மாற்றினது அப்படிதான். ஒரு போவாசை ஏற்படுத்தினார், ரூத்தை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நம்முடைய சூழ்நிலைகள் அப்படி இருந்தாலும் சரி, ரூத்தை போல நம்முடைய சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, யாக்கோபை போல நம்முடைய சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, ஆபிரகாமை போல நம்முடைய சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அன்னாளை போல நம்முடைய சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய முகத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். சற்று சிந்தித்து பார்த்து தேவனை நாம் நோக்கி பார்ப்போம், தேவ சமூகத்தை நாடுவோம், தேவனிடத்திலே நம்மளுடைய தேவைகளை சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த வசனத்துல பாருங்க, ரூத்து 2:13 பாருங்க. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றார். அந்த அவங்களுடைய வேலைக்காரர்களுக்கு சமமாய் மாற்றினார், ஆனால் போவாஸ் உடைய மனைவியாகவே மாற்றிவிட்டார் ஆண்டவர். எவ்வளவு ஒரு தாழ்மை! அவர் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார் ஆண்டவர். தன்னைத்தானே உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். ஒருவேளை இந்த உலகத்திலே நம்ம உயர்த்தப்படவில்லை என்று சொன்னாலும் நிச்சயமாகவே தேவன் உயர்த்துவது நிச்சயம். கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்மைப்பட வேண்டும். இந்த ரூத்து சாதாரண ஒரு இருந்தால் ஆண்டவர் ஒரு செல்வந்தனுடைய மனைவியாக மாற்றிவிட்டார். கர்த்தருடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை அறிந்தார், அவர் இருதயத்தின் வேண்டுதலை அறிந்தார். நீங்க கூட ஜெபிக்கும் பொழுது, அன்னாள் ஜெபித்தது பார்த்தீங்கன்னு சொன்னா சத்தம் போட்டு ஜெபிக்கல, அன்னாளுடைய இருதயத்தை ஊற்றினாள் சமூகத்திலே. அவள் உதடு மாத்திரம் அசைந்தது, கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இதுல முதல் பகுதி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தைரியம் கிடைக்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னா என்னது, இருதயத்தில் சமாதானம் கிடைக்கும். இந்த ஒன்றே இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. ஆகையினாலே இந்த ரெண்டாவது காரியத்தை மட்டும் பார்த்துட்டு மூன்றாவது அடுத்த வாரம் நான் தொடருவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, ரெண்டாவது கர்த்தர் கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் பொழுது நம்மளுக்கு தைரியம் கிடைக்குது. இன்னைக்கு கோழை எல்லாரும் கோழையாக இருந்தாலும் சரி, அவன் பலவீனமாக இருந்தாலும் சரி, அவன் இருதய பலவீனமாக இருந்தாலும் சரி, அவன் சமூகத்திலே நின்று ஜெபிக்கும் பொழுது தைரியம் கிடைக்குது. கிதியோனை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி கிதியோன் இடத்துல சொல்லும் பொழுது அவன் தைரியத்தோடு போனான். மோசேவை அழைத்து தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் போ என்று சொல்லும் பொழுது தைரியமாக போனான். இப்படி அவர்கள் தேவனோடு கூட இருக்கும் பொழுது அவர்கள் தைரியமானவர்களா இருக்கிறார்கள். இந்த தைரியம் எப்படி நமக்கு கிடைக்கிறது? தேவனிடத்திலே, அவர் சமூகத்திலே, அவரோடு கூட உறவாடும் பொழுது நமக்கு கிடைக்குது பிரியமானவர்களே. இந்த வசனத்தை நாம் பார்ப்போம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். அதாவது சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்ன செய்யறாரு? தைரியப்படுத்துறாரு. சூழ்நிலைகள் நமக்கு விரோதமா, இப்போ அதாவது என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை எனக்கு தெரிந்த ஒருவர் கூட இருந்தார். பல தவறான காரியத்தை செய்துவிட்டு அவர் பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டு இருந்தார். அந்த சூழ்நிலையிலே அவர் ஒரு வேண்டுதல் செய்தார். ஆண்டவரே, என்னை காப்பாற்றினீர்கள் என்றால் நான் உமக்கு நன்றி உள்ளவனாய் இருப்பேன் என்று சொல்லி தேவன் அந்த சூழ்நிலையிலே அவருக்கு வந்த ஆபத்தை ஆண்டவர் அந்த இடத்துல ஒன்றுமில்லாமல் மாற்றிவிட்டார். அவர்களுக்கு வர ஆபத்தை ஆண்டவர் மாற்றிவிட்டார்.
கர்த்தர் இந்த நாளிலும் அந்த சகோதரன் ஐசிஎஃப்ல வேலை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் குழந்தை குட்டிகளோட நன்றாக ஆசீர்வாதமாக இருக்கிறார். கர்த்தரிடத்தில் நீங்கள் முறையிடும் பொழுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து உங்களுக்கு இருக்கிறதா? உங்கள் குடும்பத்திற்கு அப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதா? ஐயோ, உங்கள் இருதயம் கலங்கி கொண்டு இருக்கிறதா? அந்த இருதயத்தை பலப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற ஒருவர் நமக்கு இருக்கிறார். என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, அல்லது எனக்கு மேலதிகாரி இப்ப வருகிறார்களே, அவருக்கு இடத்துல நான் என்ன செய்ய முடியும், அவர் ஒரு மாதிரி ஒரு முரடனாக இருக்கிறாரே என்று சொல்லி நீங்கள் பயப்படும் சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது கூட, பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்று மாத்திரம் செய்தால் போதும். நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுப்பார். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் உங்களுக்கு எப்படி விரோதமாக இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்ப்பாக வந்தாலும் சரி, உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட சரி, நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், தேவ சமூகத்திலே காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த சூழ்நிலையிலே உங்களுடைய இருதயத்தை தேவன் சிறப்படுத்தி தைரியப்படுத்துகிறவராயிருப்பார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். பாருங்க, சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இன்றைக்கும் பிரியமானவர்களே, இந்த தாவீது என்ன பண்றார் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருக்கு படைபலம் இருந்தது, பணபலம் இருந்தது, எல்லா படைகளும் இருந்தது. ஆனாலும் அவருடைய உள்ளத்தில் என்ன தெரியுங்களா நினைக்கிறாரு? கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இன்றைக்கு நாம் இந்த உலக காரியத்துல பார்ப்போம், எத்தனை பேர் கூட இருந்தாலும் கடைசி நேரத்தில் யாருமே துணை இல்லாமல் சிலர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிறார்கள். கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்தது என்று சொன்னால் வருகிறவன் கண் குருடாகிவிடும். உங்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று நினைத்து அவன் பிளான் பண்ணி வந்தால் கூட சரி, அவன் என்ன பண்ணாலும் சரி, உங்களுக்கு கர்த்தருடைய தயவு இருந்தது என்று சொன்னால், நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தரிடத்தில் முறையிடுவீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார். அதை தானே இங்க இவர் தாவீது செய்கிறார். தாவீது பெரிய ஒரு ராஜா, தாவீதுக்கு அவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது. ஆனாலும் அவர் வாயிலிருந்து வர வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், யார் எனக்கு விரோதமாக எழும்புவான் என்று சொல்லி. இந்த நாளிலும் இதுவரையிலும் நான் முடிக்கிறேன். இதில் நிறைய வசனங்கள் இருக்கிறது, இன்னொரு டாபிக்கே இருக்குது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது இருதயத்தில் சமாதானத்தை கொடுக்கிறார். அதை அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். இந்த நாளிலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாட்சி எழுந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாகவே தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தரை தேடுகிறவர்களை, கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த நாளிலும் அந்த தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவனே, உம்மிடத்திலே மன்றாடின அந்த பரிசுத்தவான்களை ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே. அன்னாளை ஆசீர்வதித்தீரே, ஆபிரகாமை ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே, யாக்கோப்பை ஆசீர்வதித்தவரே, ரூத்தை ஆசீர்வதித்தவரே, அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய வல்லமை உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. என்ன குறைகளோடு இருந்தாலும் ஆண்டவரே, என்னிடத்தில் கேட்டிருக்கிறார்களப்பா, அநேக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவளுடைய சோக கதைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையும் மாற்றுங்க ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை தாரும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலம் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.